ஏன்னா இது மாதிரி ஏகப்பட்ட ஜீவன்லாம் இருக்குது. என்ன பாம்புன்னு பார்த்தீங்கன்னா பட்டுவிரிய பாம்பு. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா குருடி பாம்புன்னு பேருங்க. இதுக்கு வந்து நமக்கு இன்றைக்கி எங்கே வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே, சார் மலை மாதிரி தெரியாது, ஒரு காட்டு உள்ளதான் நமக்கு இன்றைக்கி வேலைங்க. இந்த காட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி காட்டில் வெறும் முள்ளு செடி அது மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரிலாம் இது இருக்காது. மலை மேலே வந்து ஒன்று ரப்பர் காடாக இருக்கும், அப்படி இல்லைன்னா தென்னை மர தோப்பாக இருக்கும். இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்னை மர தோப்பு தான். தென்னை மரம் வந்து சுற்றி எடுத்துகிட்டு பிள்ளைலாம் அவங்க வந்து வேலைக்காரங்க வந்து அறுத்து போடுவாங்க, திரும்ப நம்ம வந்து மூடிகிட்டே வரணும். அதுதான் வேலை. ஏற்கனவே நம்ம செஞ்சுருக்கோம் அந்த வேலையெல்லாம். ஸோ இன்றைக்கி இங்கே தாங்க வேலை. ஸோ ஆல்ரெடி நேற்று வந்து ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஓடியாச்சு. ஓடிட்டு நிறுத்திட்டு தான் போனது ஈவினிங்காக. ஸோ பார்த்தீங்களா தென்னை மரம் ப்ளஸ் பாக்கு மரம் இருக்குது. 2 பக்கமாக சுற்றி நம்ம மண் எடுத்துகிட்டு போனோம். அடுத்து வேலைக்காரங்க வந்து வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து பிள்ளை தான் அறுத்து அவங்க உள்ளே போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த வேலை மண்ணில் போட்டு மூடிட்டு போகணும். அதுதான் நமக்கு இந்த வேலை. அதுவும் நம்ம வண்டி அங்கே நிற்கிதுங்க. நைட்டு ரொம்ப மழை பெஞ்சிருக்கு. ஸோ தண்ணியெல்லாம் நிற்கிது. இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் கிளைமேட் நல்லாயிருக்கு. மழை வந்து அந்தளவுக்கு பெய்யல, வெயில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் தான் தெரியும். கிளைமேட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம வண்டியில் சுற்றி கேபன் கூட இல்லை, சுற்றி கிளாஸோ கேபனோ எதுவுமே இல்லை. மழை பெஞ்சால் தலை வேறிக்கு, தலை மட்டும் நனையாது, பாக்கி இருக்கிறது எல்லாமே நனையும். தெரியுதுங்களா, சீட்டில் தண்ணி இருக்குது. வணக்கம் கைஸ். இன்றைக்கி என்ன ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பில் தான் வேலை. ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன் தென்னந்தோப்பில் எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடம் வந்து ரொம்ப லெவலிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். மலை மேலே இருந்து நான் கீழே எடுத்து போயிட்டுருக்கிறேன். கீழே எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் ஆனால் இப்போ இந்த சைடில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வண்டி ஓட்டுறேன். நம்ம கம்பெனியில் இருக்க சீனியர் ஆப்ரேட்டர் அந்த இடத்துல வந்து வண்டி ஓட்டுவார் எப்பயுமே. ஸோ அதனால் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது, எத்தனை நாள் வண்டி ஓடுன்னு தெரியல. மேலேருந்து எடுத்து போயிட்டுருக்கிறேன். ஸோ எடுத்து முடிச்சுட்டு இது கீழே இருந்து அப்படியே மூடிட்டு வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாரும் வேலைக்காரன் யாரும் இன்னும் வரல. ஸோ வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ண நம்மளும் வந்தாச்சு. நைட்டு வந்து மழை பெஞ்சிருக்கு. இப்போ வந்து மழை பெய்யல, வெயில் அடிக்குது. ஸோ இன்னும் ஒரு மணி நேரம் போனால் தான் அதோட கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகுன்றது தெரியும். பார்த்தீங்கன்னா மேலேருந்து மலை தாங்க இது. நம்ம ஊரில் இருக்க மாதிரி காடுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் முள்ளு காடு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடியெலாம் முளைச்சிருக்கும். ப்ளஸ் வந்து ரப்பர் காடு அப்படி இல்லைனா தென்னந்தோப்பு இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து தென்னந்தோப்பு, பாக்கு மரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதிக்காய், இது மாதிரி மரங்கள்லாம் இங்கே இருக்குது. அதை வந்து நம்ம சுற்றி ரவுண்டாக எடுத்துகிட்டு போகணும். ஆல்ரெடி இங்கே வந்து நான் எடுத்திருக்கேன். இது மாதிரி இன்னும் நிறைய எடுக்கிறது இருக்குது. இது எல்லாமே எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் தான் வேலைக்காரங்க வந்து பில்லெல்லாம் அரிஞ்சு இதில் உள்ளே போட்டு மருந்தெல்லாம் போட்டு மூடி வைப்பாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் நம்ம வந்து மண்ணெல்லாம் போட்டு க்ளீனாக பில்லு இது இல்லாமல் லெவல் பண்ணிட்டு போகணுங்க. இதுதாங்க நமக்கு இன்றைக்கி வேலை. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருக்கும். இது மாதிரி வேலை செய்கிற இடத்துலலாம் பார்த்து நம்ம கவனமாக வேலை செய்யணும். ஏன்னா இது மாதிரி ஏகப்பட்ட ஜீவன்லாம் இருக்குது. காலையில் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கு கண்டிப்பாக அங்கே இருக்குது. சென்டரில் தென்னை மரம் இருக்குது. 2 பக்கமாக சைடில் வந்து பாக்கு மரம் இருக்குது. இது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் நம்ம. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இது வந்து தென்னை மரம் அது மாதிரி எடுப்பாங்க. அது மாதிரி இது இப்போ வந்து சின்ன மரம் இது வச்சது. இந்த பச்சை பாய் வந்து எது கட்டியிருக்காங்க பார்த்தா, இது வந்து மலைப்பகுதி ரொம்ப காடாக இருக்குது. அதனால ரப்பர் காடு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக இப்போ காட்டு பண்ணிங்களாம் அதிகமாக இருக்கும். இது மாதிரி மரங்கள்லாம் வச்சு நட்டோம்னா வந்து பிடுங்கி போட்டு போயிடும். இது மாதிரி அதனால தான் வந்து பச்சை பாயை வந்து கட்டி வச்சுருக்காங்க சுற்றி கம்பி நட்டு. ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது மாதிரி இடத்துலாம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா டீசல் காலி ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. மேலே இருந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். எவ்வளோ தூரம் வண்டி கீழே இருக்கோ அது வரைக்கும் எடுத்துகிட்டு வரணும். அது மாதிரி நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வண்டி இங்கே எடுத்துகிட்டு வந்து இறக்கும்போது நம்ம ஃபுல் டேங்க் அடிச்சு வந்து இறக்கணும்னா மினிமம் ஒரு 14 மணி நேரம் வண்டி ஓடும். அதுக்கப்புறம் வந்து டீசல் காலி ஆகிடுச்சுன்னா 2 நாள் ஓடும். அதுக்கப்புறம் டீசல் காலி ஆகிடுச்சுன்னா நம்ம டீசல் எடுத்துகிட்டு வரணும், தூக்கிட்டு வரணும். 25 லிட்டர் 30 லிட்டர் டீசல் தூக்கிட்டு வரணும். அதுதான் இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு சின்ன கஷ்டம். குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இருக்காது. அது நான் கேரளா தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறேன், தண்ணி இல்லை. சரிங்க, மழை வர மாதிரி இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து மழை வர மாதிரி இருக்குது. மழை வரும்போது சேசராகிடும். அதெல்லாம் செஞ்சு தான் நம்ம பார்த்துட்டு போயிட்டுருக்கணும். இந்த இடத்துல வேலை செய்யும்போது பாம்புங்கள்லாம் அதிகமாக இருக்கும். இன்னும் ஆளுங்களாம் வேலை செய்கிறாங்க. அவங்களாம் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. நம்ம வண்டியிலே இருக்கோம், நமக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம அவங்களுக்குலாம் வேலை செய்யும்போது பாம்புலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. லாஸ்ட் இந்த எண்டு வரைக்கும் வந்தாச்சுங்க. அங்கேருந்து வேலை ஸ்டார்ட் பண்ணி அடுத்து நம்ம வந்து இந்த சைடில் இதுக்கு மேலே ஏறணும். இதுக்கு மேலே ஏறிட்டு அந்த லைட்லேருந்து இப்படி நம்ம கீழே எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு வந்து ரப்பர் கார்டு அதோட எண்டு முடிஞ்சிருச்சு. அந்த லைட்லேருந்து எடுத்துகிட்டு இப்படி நம்ம கீழே போயிட்டுருக்கணும். பார்த்தீங்களா, கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. மழை வர மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, மழை பிடிச்சிருச்சு. நமக்கு வந்து வண்டி ஓட்டுறதுக்கு
ஒரு மேலே ஏறணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சேசராகிடுச்சு, மேலே ஏறவே முடியல. எப்படி பார்த்தீங்கன்னாலும் இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு வந்து மழை வந்து விடாதுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஃபுல்லாக பெஞ்சிட்டே இருக்குது. கொஞ்சம் நமக்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக நனைஞ்சிரும், ஃபுல்லாக சேசராகிடும். அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரப்பர் காடு. அதுக்கு இருந்தால் மட்டும் நம்ம தென்னை மரம் அந்த லிமிட்டு, அதோட நம்ம வந்து எடுத்துகிட்டு கீழே போயிட்டே இருக்கோம். அதுதாங்க நம்ம வேலை. மழை பெஞ்சோன்னா நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கே தோணாது. ஏன்னா கை வைக்கிற இடம் ஃபுல்லாக வெறும் சேசராகவே இருக்கும். வண்டியே சுற்றாது, ட்ராக் வந்து மூவ் ஆகாது, சைடில் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கே ஒரு நல்லா இருக்காதுங்க. ஆனாலும் இங்கே வந்து மழை வந்து பெஞ்சபடியே தான் இருக்கும். காட்டு உள்ளலாம் ஏறி போகணும். இதோ இங்கே ஒரே ஒரு தென்னை மரம் மட்டும் இருக்குது, அதை மட்டும் நம்ம செய்யணும். மழை அதிகமாகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணி ஆகுதுங்க. வண்டியில் இருக்கிற வரைக்கும் தான் வண்டியில் காலில் சேராகாமல் இருக்கும். வண்டியை விட்டு கீழே இறங்கி சாப்பிட்டு போயிட்டு வந்ததுக்காக என் கால் ஃபுல்லாக செய்கிறேன். மாதிரி பாம்புகள்லாம் இருக்கிற இடத்துல தாங்க ஆளுங்களும் வேலை செஞ்சுருக்கேன், நானும் வேலை செஞ்சுருக்கேன். பார்த்து வேலை செய்யணும். என்ன பாம்புன்னு பார்த்தீங்கன்னா கட்டுவிரிய பாம்பு தெரியுதுங்களா? இந்த மாதிரி பாம்புங்கள்லாம் இருக்கிற இடத்துல வந்து நம்ம கவனமாக வேலை செய்யணுங்க. ஏன்னா நம்மளது வந்து சின்ன வண்டி, ஸோ இதில் வந்து சீக்கிரமாக மேலே ஏறி சீக்கிரமாக கடிச்சிரும். அது வந்து நம்ம கவனமாக பார்த்து வேலை செய்யணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவருக்கு ஒருத்தருக்கே காலில் ஏறி கடிச்சிருக்கு. பட் ஆனால் அது கடிச்சது வேறு தண்ணி பாம்பா என்னவோ தான் கடிச்சது. பட் ஆனால் அது மாதிரி நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த மேலே வேலை செய்யும்போது. மழை பெஞ்சு 1 மணி நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே வெயில் அடிக்குது. திரும்ப மழை பெய்யும், திரும்பவும் வெயில் அடிக்கும். இது வந்து இங்கே யூஸ்வல் நார்மல் தான். இது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரப்பர் காடு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தென்னந்தோப்புங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா குருடி பாம்புன்னு பேருங்க. இதுக்கு வந்து கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த குதிரைக்கு கொம்பும் குருடிக்கு கண்ணு இருந்தால் ஆளை கொண்டுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாம்பு இது.
அவ்வளோதான் கைஸ், ஒர்க்கு முடிஞ்சது. இன்றைக்கி ஒர்க்கு முடிஞ்சது. காலையில் நம்ம அங்கே ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கு இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஏறிட்டு இங்கேருந்து இது ஃபுல்லாக எடுத்து வந்துட்டோம். மேலே அந்த லைன்லேருந்து இது ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்துட்டோம். மேலே அது வரைக்கும் போயிட்டு திரும்ப இந்த லைன்லேயே இப்படி கீழே இறங்கி திரும்ப இங்கே இந்த மாதிரி போய் எடுத்து போயிட்டுருக்கோம். வண்டி இப்போ அங்கே நிற்குது. இன்றைக்கி ஒர்க் வந்து முடிஞ்சது. திரும்ப நாளைக்கு வந்து இது ஃபுல்லாக எடுக்கணும் கீழே. ஓகே, பை பாய், நாளைக்கு பார்க்கலாம்.